முக்கியமான நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம 54 கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்துருக்கிற அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற பாஸ்டர் மணிமாறன் ஐயா அவங்க இதை பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. நம்ம ஐயா அவங்க கரங்களை தட்டி நம்ம வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே விசேஷமாய் பட்டம் பெற ஆயத்தமாய் இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மனதார நான் வாழ்த்துகிறேன். கேட்ட பிரசங்க வார்த்தையின்படியாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. உங்களுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவாராக. இப்ப பட்டங்களை கொடுக்கும்போது நான் சொன்னபடி வரிசையா வந்து நீங்க வாங்கி கொள்ளுங்க. 10 பேருக்கு நீங்க இருக்கிற தலைவர்கள் கொடுப்பாங்க. நீங்க வந்து வாசிங்க. பாஸ்டர் பேர் வாசிக்கல. பேர் வாசிக்கும் போது நீங்க வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஐயா வாரீங்களா? ஐயா நீங்க ராஜமாணிக்கு ஐயா வாங்க. ஒரு 10 பேருக்கு ஐயா கொடுப்பாங்க. ஆமா, அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யார் சொல்றீங்க? ஐயா வாங்க. ஐயா சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. கீழே வந்துருங்க. ஐயா நீங்க வாங்க. நீங்க வந்து கிஃப்ட் கொடுங்க. ஐயா நீங்களும் வாங்க. 2 கிஃப்ட் இருக்கு. உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதோட 2 பரிசுகள் கொடுப்பாங்க. வாங்கி கொண்டு श्री ए
அடுத்ததாக சத்யா ரோஸ்கி. அடுத்ததாக சாந்தி எஸ். அடுத்ததாக சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியதாக பாஸ்டர் ஜெபா ஐயா அவங்கள நம்மளால கரங்களை கட்டி ஐயாவை நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஐயா ஐயா வாங்க. அடுத்ததாக சீலா ஜான்சன். மீண்டும் ஒருமுறை இந்த நாளிலே பட்டம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இவர்களுக்கு பட்டங்களை பரிசுகளை கொடுத்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோமா? கை தட்டி நம்முடைய நன்மையையும் வாழ்த்துக்களையும் நாம பயன்படுத்துவதாக இது முக்கிய
முக்கியமான நேரம் ஜெப நேரம். உங்களுடைய பரிசுகளை வைத்துவிட்டு பட்டம் வாங்கின அத்தனை பேரும் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து யாரும் நீங்க மற்றவங்க யாரும் பேசணும்னா அமைதியா இருங்க, பயபக்தியோடு கூட. இப்போது நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கேட்ட வார்த்தையின்படி தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நான் வாசிக்கிற சில காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஊழியத்தையும் அதற்குரிய இடத்தையும் தீர்மானிக்க வேண்டும் என்றும், முடிவிலே அவரே நமது ஊழியத்துக்கு தகுந்த வெகுமதியாக இருக்க வேண்டும் என்றும் நாம் முழு இறுதியுடன் ஏற்றுக்கொள்வதே அவருடைய நுகத்தை சுமப்பதற்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் சில எளிதானவை, சில கடினமானவை, சில மகிமையானவை, சில கனவீனமானவை, சில நமது இயற்கை விருப்பங்களுக்கும் இவ்வுலக நாட்டங்களுக்கும் பொருத்தமானவை, வேறு சில இவ்விரண்டுக்கும் எதிரானவை. சில வகை ஊழியங்களின் மூலம் நாம் கிறிஸ்துவையும் நம்மையும் திருப்திப்படுத்த முடியும். இன்னும் சில வகை ஊழியங்களில் நம்மை வெறுத்தாலுடைய கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆகிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. ஆகவே தேவனுடைய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய மகிமையான பிரசன்னத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காது இருப்போமாக. இவ்விதமாக ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய கிருபைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பி முழங்காலில் நின்று தாழ்மையாக நம்மை திரும்பவும் ஒரு விசை அவருக்கு அர்ப்பணிப்போமாக. முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று கொள்ளலாம், இல்லாட்டா நீங்க இருக்கிற இடத்துல நின்று கொள்ளுங்க. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பின்னாடி சொல்லுங்க. உங்க வலது கையை முன்பாக நீட்டி கொள்ளுங்க. நீங்க கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்றதற்கு அடையாளமாக உங்க வலது கையை முன்பாக நீட்டிக்கொண்டு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. எங்கள் ஆண்டவராகிய தேவனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையுள்ள உமது உடன்படிக்கையில் நாங்கள் பங்காளிகள் ஆகும்படி எங்களை அழைத்தவரே, உமது கீழ்ப்படிதலாகிய லகுவான நுகத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உமது அன்பின் நிமித்தமாக உமது பரிபூரண சித்தத்தை தேடி அதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் எங்களுக்கல்ல, உமக்கே சொந்தம். நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம். உமக்கு சித்தமானதை மட்டும் செய்யவும், உமக்கு சித்தமானவர்களுடன் மட்டும் இருக்கவும், நற்செயல்களை செய்யவும், துன்பங்களை சகிக்கவும், உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ அல்லது பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ, உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ, வெறுமையாக்கப்படவோ, எல்லாம் உடையவனாகவோ அல்லது எதுவும் இல்லாதவனாகவோ, எதுவாக இருந்தாலும் உமது விருப்பப்படியும் உமது சித்தத்தின்படியும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பரிபூர்ணமாகவும் முழு மனதுடனும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர். ஆமென். அப்படியே ஆக கடவுது. பூலோகத்தில் நான் உம்முடன் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் புதுப்பிக்கப்படுவதாக. ஆமென். அப்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறீங்களா? இந்த நாளில் எடுத்த தீர்மானத்துல இந்த பயிற்சி நாட்கள்ல என்னென்ன காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை இவ்வளவு நாட்கள் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், பயிற்சி எடுத்தீர்கள், அதை இன்றைக்கு இருந்து நீங்க செய்ய ஆரம்பிக்க போகிறீர்கள். கர்த்தரோடு கூட பண்ற இந்த உடன்படிக்கையில கர்த்தர் வருகை வரைக்கும் நான் நிலைச்சு நிற்க வேண்டும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். என்னை நம்பி கொடுத்த அந்த பாரத்தை, தரிசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அவர் எனக்கு தந்தவைகளை நான் காத்துக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவைகளை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். தரிசனத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறீங்களா? அதை கற்றுக்கொண்டதோடு நான் விட்டு விடக்கூடாது. இதை செயல்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை நான் விசுவாசியாக இருப்பேன் என்று சொன்னார், நான் எந்த சபையில் இருக்கிறேனோ அந்த சபையின் வளர்ச்சிக்கு, தேவநாம மகிமைக்காக நான் தொடர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த, சபைக்கு நேராக நடத்த, சத்தியத்துக்கு நேராக நடத்த இன்னும் தொடர்ந்து நான் செயல்பட ஆவியானவரே
இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் குறுக்கிடவே கூடாது ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்துல கடைசி வரை நிற்கணும். என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலையும் உமக்காக நான் எடுத்த இந்த உடன்படிக்கையில உறுதியாக நிற்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமாண்டவரே, இந்த நாளிலே இந்த பட்டங்களை பெற்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த 5 நிலை பயிற்சிகளையும் முடித்து இந்த நாளிலே இந்த பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து அனல் மூட்டி பலப்படுத்தும் ஆண்டவரே. என்ன காரியங்களை கற்றுக்கொண்டார்களோ அதை செயல்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறீர். இவர்கள் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இவர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ஜனங்கள் சீசர்களாக மாற்றப்படட்டும். ஜனங்கள் அங்கத்தினர்களாக சபையில் சேர்க்கப்படட்டும். இவர்கள் தலைவர்களாக மட்டுமல்ல, இவர்கள் மூலமா அநேக தலைவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. இவர்கள் மூலமா இவருடைய சமுதாயம், இவங்க குடும்பம், சொந்த பந்தங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படட்டும். சபைகள் பெருகட்டும். சபைகள் வளர்ச்சி அடையட்டும். புதிய சபைகள் எழும்பட்டும். புதிய ஜெபக்குழுக்கள் எழும்பட்டும். புதிய தலைவர்கள் எழும்பட்டும். இவங்க இருக்கிற பட்டணம் கிராமம் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படட்டும். தாலுகாக்கள் தேசம் மாவட்டம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படுவதாக. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்ற வசனம் இவர்கள் மூலமாய் நிறைவேற்றப்படுவதாக என்று ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோமானவரே. கர்த்தருடைய சகல வல்லமையும் கிருபையும் இவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோமானவரே. உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி பயங்கரமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் செயல்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோமானவரே. அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று கொள்ளுங்க. உங்களுடைய இடங்களில் உட்கார்ந்து கொள்ளுங்க. எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரை நிலைத்திருங்க. ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் நீங்கள் 1000ஆகவும் பலத்த ஜாதியாகவும் மாறுவீர்களாக தேவன் உங்களை மாற்றுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றியை குறிப்பிடுகிறேன். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. கரகத்துக்கு ஐயா உங்களுக்கு சொல்றேன். வில்லியம் கேருடைய ஃபேமஸான கோட் ப்ரொடெக்ஷன் மிஷனுடைய ஒரு துவக்கமாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கர்த்தரிடத்தில் பெரிதானதை எதிர்பாருங்கள், கர்த்தருக்காக பெரிதான காரியத்தை செய்யுங்கள் என்று வில்லியம் கேரி அவர்கள் சொன்னது போல இருக்கிற ஒவ்வொருவரும் தரிசனம் நிறைந்தவர்களாக தேவனுக்காக இன்னும் வல்லமையாக பயன்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த தரிசனத்தை நாங்கள் போட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த தரிசனத்தை சுமந்து வந்த பாஸ்டர் ஆடம் ஐயா அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஆடம் ஐயா முன்பதாக வந்து நமக்கு வாழ்த்துரைகளை சொல்லுவாங்க. கரங்கள் தட்டி ஐயா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வாழ்த்துரை சொல்வதற்கு முன்பாக நான் சிலருக்கு கட்டாயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரம்பித்தவர் முடிக்க உதவி செய்திருக்கிறார். முடித்த நாம் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு துதி உண்டாவதாக. அவர் ஒருவரே எப்பொழுதும் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். அதே போல இங்க இருக்கிற அருமையான நம்முடைய மூத்த ஊழியர்
நம்முடைய தலைவர், நம்முடைய தந்தை அருமையான மணி ஐயா அவங்களுக்கு எங்க குழுவின் சார்பில் உண்மையாகவே உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நன்றி. எல்லா விதமான காரியங்களுக்கும் உதவிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதே போல இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. நானும் இன்றைய செய்தியிலிருந்து எனக்கான வார்த்தையை நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கான வார்த்தை ஒன்றை நான் பெற்றிருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய ஒன்றையும் நான் பெற்றிருக்கிறேன். உண்மையாகவே ஆவியானவர் இடைப்பட்டதை நான் உணர முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து இந்த பட்டமளிப்பு ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக தேங்க்யூ. அதே மாதிரி இந்த முழு பயிற்சியும் தன் தலைமையில போட்டுக்கொண்டு அருமையான 2 யார ஜபா பாஸ்ன்னு சொல்றாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஜபா பாஸ்டர் அந்த ஜபா பாஸ்டர் யாரு? ஆமா, 2 பேருமே உண்மையாகவே 2 ஜபா பாஸ்டர்களும் இதை தலைமையில் போட்டுக்கொண்டு உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக, ஆச்சரியமாக, நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாக, நாங்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாக, கட்டாயம் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக 2 பேருமே பயங்கரமாக அதோடு கூட பாஸ்டர் ஐயாமாருடைய மனைவி, நான் அப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். மனைவிகள் அப்படிங்கிறது பதில மனைவி அப்படிங்கிற வார்த்தை. இந்த சபையினுடைய பாஸ்டர் ஐயாவுடைய மனைவி, அதே மாதிரி டேவிட் ஜபா ஐயா அவங்களுடைய மனைவி, அவர்களும் உண்மையாகவே அதாவது மக்களுக்கு முன்பாக கற்றுக்கொள்றது வந்து அவ்வளவு எளிதில்லை. அதுவும் விசுவாச மக்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களோடு கூட படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதானதல்ல ஒரு பாஸ்டர். அதே மாதிரி விசுவாச மக்கள் பட்டம் பெறும் பொழுது கூட இருந்து நானும் பட்டம் பெறணும் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. ஆமா, அதுக்கெல்லாம் மனசு வேணும் கட்டாயமா. அருமையான 2 பேருமே அதுல எந்த ஈகோவையும் காட்டாம ஆண்டுடைய சமூகத்துல அவர்கள் உதவியாக இருந்தாங்க. ஆக 2 வருஷமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே டேவிட் ஜபா பாஸ்டர் அவங்க வந்து சத்தியமங்கலத்துக்கு வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வயிறு 1 வரணும். வேற வழியே கிடையாது, சான்ஸே இல்லை. கட்டாயம் 1 எக்ஸ்ட்ரா வரணும். ஐயோ தோத்துறதேன்னு நினைக்கிறேன். ஆமா, பாஸ்டர்மா கொடூரமா கவனிப்பாங்க, அன்பா இல்லை, கொடூரமா சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இன்னைக்கு அவங்க அந்த ரிப்போர்ட் வாசிக்கும் பொழுது அந்த ஏற்றம் இறக்கம் அந்த துணி ஐயோ சான்ஸ் இல்லை, பயங்கரமா இருந்தது. ஆனால் அதே மாதிரி பாஸ்டர்மார்களோடு கூட சேர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் தைரியமாக நீங்கள் பங்கு பெறுவதற்கு, இந்த பயிற்சியில் பங்கு பெறுவதற்கு உதவி செஞ்சாங்க. கூட இருந்து எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க சில பாடங்களையும் எடுப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கும் உதவி செஞ்சார். ஒவ்வொரு நபருடைய பேரையும் சொல்லத்தான் வேணும். எனக்கு வந்து மறதி அதிகமாக இருக்கிறது. ஆகவே அருமையான ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த
ஒரு குழுவாக இணைந்து செயல்படல அப்படின்னா கட்டாயமாக பெரிதாக எதையும் செய்துவிட முடியாது. இன்றைய பிரசங்கத்துக்காக ஐயா எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியில் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஊழியருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. அப்போ பவுலும் குழுவாகத்தான் இணைந்து ஊழியம் செய்தார். எந்த ஒரு வெற்றியும் ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தல்ல, ஸ்தாபனம் ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தல்ல, கர்த்தரும் ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்து இருக்கவில்லை. ஆமென். இதை நான் 100% நம்புறேன். தோள் கொடுத்து துணையாக இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்த பாஸ்டர் மணிமாறன் ஐயா அவங்களுக்கு இயேசு நாமத்தில் நன்றி. நான் நினைக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் அப்படின்னா நான் டப்பா எட்டு வரல, ஓகே, பைபிள் மட்டும் தான் எட்டு வந்திருக்கேன். அப்போ அப்படின்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஓகே. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். செய்தியாக அல்ல, வாழ்த்துறையாகவும் அதே நேரத்துல ஆலோசனையாகவும். சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்காக 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 7வது வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். 9வது வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் 100% நிறைவேறியது. அவருடைய ஊழியத்தில், அவர் எடுத்துக்கொண்ட பணியில், அவருடைய தரிசனத்தில் ஆண்டவர் நான் என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். ஆலயம் கட்டுவதற்காக வந்த செருபாபேல் அஸ்திபாரம் போடுவதற்கு 2 வருஷம், அதுக்கப்புறம் 16 வருடங்கள் ஆலயம் கட்டுகிற பணியை நிப்பாட்டப்பட்டது. ஆலயம் கட்டுகிற பணியை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. சோர்ந்து போய் இருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, செருபாபேலுடைய கை தான் இதுக்கு அஸ்திபாரம் போட்டது. 16 வருஷம் கழிச்சு ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், செருபாபேலுடைய கை தான் இதுக்கு அஸ்திபாரம் போட்டுச்சு, செருபாபேலுடைய கை தான் இதை பிரதிஷ்டை பண்ணோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலயம் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அந்த பெரிய பர்வதம் யார் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வேத வசனத்தை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெரிய பர்வதம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் எஸ்ரா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தனிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, அண்ட் மக்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செருபாபேலுடைய இடத்திற்கு போட்டியாக பலர் இருக்கிறாங்க. அவர்கள் அசிரியா ராஜா, அந்த நாளில இருக்கிறதான் அரண்மனையில இருக்கிற அரண்மனை, அந்த இடம் பேரு மறந்து போச்சு இப்போ டக்குன்னு, சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனையில வேலை செய்து கொண்டிருக்கிற முக்கிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாரும் செருபாபேலுக்கு எதிராக இருந்தார்கள். குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏறக்குறைய 10 மக்கள் குழுக்கள் செருபாபேலுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லலாம், தோற்கடிக்க
அழிக்கவே முடியாது என்கிற நிலையில் செருபாபேல் இருந்தார். இன்னைக்கு அருமையான ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி செருபாபேலுக்கு பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், பலத்தினால செருபாபேலால இவர்களை ஜெயிக்கவே முடியாது, அவங்களை தோற்கடிக்கவே முடியாது, என்ன செஞ்சாலும் வாய்ப்பே கிடையாது. செருபாபேல் தான் தோத்து போக வேண்டும். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு, ஆமீனா எல்லாமாகும். ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்திற்காக போகிற இடங்கள்ல எதெல்லாம் நடக்கவே முடியாதோ, சான்ஸ் இல்ல, வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது, ஆமீனா எல்லாம் ஆகும். உங்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். உங்கள் ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கவும், தொடர்ந்து முன்னெடுக்கவும், அதை செய்து முடிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அதே நேரத்துல இந்த வாக்குத்தத்தெல்லாம் செருபாபேலுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. எப்படி அப்படிங்கிறதையும் கட்டாயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். உங்களுக்கு பட்டம் வழங்கி இருக்கிறாங்க, அதுலயும் இந்த சபை ஊழியருக்கு பாஸ்டரியாக்கு ரொம்ப ரொம்ப தைரியம். ஆமா, என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? பிடிஎச் கொடுத்துருக்காங்க. தோத்தரா. ஆமா, இனி நீங்க எப்படித்தான் இருக்க போறீங்க அப்படின்னா, காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தோத்துறேன். நேற்று வரைக்கும் நான் யாரு? விசுவாசி. இன்னிலிருந்து நான் யாரு? தோத்தரன். நான் பிடிஎச் முடிச்சிருக்கேன், தோத்தரன். பாஸ்டர் கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க, தோத்தரன். ஆமா, அதெல்லாம் கவனிக்கணும். ரொம்ப தைரியம். ஆமா, பரவாயில்ல, அந்த தைரியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவனிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போதக அபிஷேகம் அல்ல. இதுல மனதில பதிவு பண்ணிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போதக அபிஷேகம் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் நடந்துச்சு, ஒரு பயிற்சி நடந்திருக்கிறது. இந்த பயிற்சியை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு பட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தொடர்ந்து நேற்று வரை எப்படி சபை ஊழியத்திற்கு சபை ஊழியரோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து எப்படியெல்லாம் செயல்பட்டீர்களோ, அதே போல தொடர்ந்து உங்கள் ஊழியரோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து சபையின் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. மிக மிக முக்கியமானது, செருபாபேல் தலைவன், தலகணம் பிடிச்சு போன தலைவன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லிடுவாங்க. ஆமா, ஓகே. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி அவருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது, எப்படி அவர் இதை செய்து முடித்தார் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2வது வசனத்துல அதற்கான பதில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்குனா, இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு காண்கிறேன், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதை குத்து விளக்கு. அதுக்கப்புறம் 3வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறம் ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றான். கவனிக்கணும், குத்து விளக்கு 2 ஒலிவ மரம், குத்து விளக்கு 2 ஒலிவ மரம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் குத்து விளக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செருபாபேல். எரிந்து பிரகாசிக்கிறது யாரு? செருபாபேல். வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு? செருபாபேல். ஊழியத்தை நிறைவேற்றினது யாரு? செருபாபேல். எல்லாத்தையும் கலக்கிறது யாரு? செருபாபேல்.
போவது யாரு? நீங்கள். எரிந்து பிரகாசிக்க போகிறவர்கள் யார்? நீங்கள். ஓ, நாங்கள். கரெக்ட். கட்டாயம் நீங்க எப்படி சொல்ல முடியாது? நீங்கள் அப்படின்னு எங்களை பார்த்து சொல்ல முடியாது. நீங்கள். அதே நேரத்துல அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை? ஒளிவ என்ன தேவை? அந்த 2 ஒளிவ மரம் யார் அப்படின்னா உங்க ஊழியர். செருபாபேலுக்கு அந்த ஒளிவ மரம் யாரு? 2 ஒளிவ மரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி. 2 ஒளிவ மரங்கள். இந்த 2 ஒளிவ மரங்கள், இந்த 2 ஊழியர்கள் இந்த தலைவரை எரிந்து பிரகாசிப்பதற்கு உதவி செய்தார்கள். சொல்லுங்க. அப்ப அப்படின்னா உங்களுக்கான ஒளிவ மரம் யார் அப்படின்னா உங்க ஊழியர், உங்க பாஸ்டர். உங்க பாஸ்டர் அம்மா தான் 2 ஒளிவ மரங்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்ப நான் எரியறப்பா, நான் எரியறப்பா, நான் இனி தனியாத்திரமா எரிவேன் அப்படின்னா அணைச்சிடுவோம். ராமன் சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து எரியணும் அப்படின்னா, தொடர்ந்து எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து ஆண்டவருக்காக சிறப்பான காரியங்கள் செய்யணும் அப்படின்னா எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் தேவை அப்படின்னா உங்க ஊழியர் தேவை. உங்க ஊழியரோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. உங்க ஊழியரோட நீங்கள் இணைந்து செய்யும் பொழுது தோத்திரம் எதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வார். உங்கள் ஊழியத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா வசனங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய 7 கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ? உங்க ஊழியரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, உங்கள் ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இதை நான் இங்கே கட்டாயம் பதிவு செய்தே ஆக வேண்டும். குத்து விளக்கு யாருங்க? நான் சொல்லுங்க. யாரும் குத்து விளக்கு யாருங்க? குத்து விளக்கு யாருங்க? எரிந்து பிரகாசிக்க வேண்டியது யாருங்க? உலகத்தை கலக்க வேண்டியது யாருங்க? ஊழியம் செய்ய வேண்டியது யாருங்க? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது யாருங்க? ஆத்மாதாயம் செய்ய வேண்டியது யாருங்க? செல்குடுவை நடத்த வேண்டியது யாருங்க? மக்களை ஞானஸ்நானத்துக்கு நேராக வழிநடத்தி சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது யாருங்க? ஓகே. ஒளிவமரம் யாருங்க? ஒளிவமரம் யாருங்க? தோத்தரன் பாஸ்டர், அதையும் சேர்த்து கொள்வோம். அது ஒண்ணா இது நான் அவங்களுக்கு மரியாதை பரவாயில்ல, அவர்களையும் சேர்த்துக் கொள்வோம். ஓகே. ஏன்னா அங்க இல்லை அப்படின்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. ஆமா. அப்போ இந்த 2 ஒளிவ மரத்திலிருந்து அவங்களுடைய ஜபம், அவங்களுடைய அபிஷேகம், அவங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை, அவங்களுக்குள் இருக்கிற அந்த தரிசனம், அவங்களுக்குள் இருக்கிற அந்த பாரம், அது எண்ணெயாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிட்டே. ஹல்லேலூயா. Thank you. God bless you. அந்த காரணத்துக்கு இப்பொழுது உங்களுக்கெல்லாம் பிரைஸ் கொடுத்தாச்சு, சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஐயா சொன்னது போல உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் நாங்கள் சொல்ல வேண்டியதுதான் ஐயா சொல்லிட்டாரு. ஆவியான ரொம்ப மூலமாக பேசியிருக்காரு. நாங்கள் முடிஞ்சு சொல்லலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரோட இணைந்து நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊழியருக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்க, அவங்களோட இணைந்து செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாட்களில் நமக்கு பயிற்சியை கொடுத்த பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம கனப்படுத்த விரும்புகிறோம். நமக்கு இருக்கிற மணி ஐயா அவங்க முன்பதாக பாஸ்டர் ஆடம் ஐயா அவங்களுக்கு சின்ன ஒரு வெகுமதியை அவங்க கொடுப்பாங்க.
தட்டி ஐயா அவங்க மணிமாறன் ஐயா அவங்களுக்கு அவர்கள் பாஸ்டர் கொடுப்பாங்க. அந்த கர்நாடகான நிறைய இடங்களில் சீசர்கள் உருவாக்கி செவ்வாயாக முன்னதாக வந்து பாஸ்டர் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் ஐயா அவங்க கனப்படுத்துகிற விதமாக பாஸ்டர் குளோரி அம்மா முன்னதாக வந்து அம்மா இருக்காங்க ஆடம் ஐயா ரிக்வெஸ்ட் பண்றது மணி ஐயாவுக்கு ஜவாயாவுக்கு அம்மா அவங்க ஒரு சின்ன gift கொடுப்பாங்க. நல்ல கரணத்தை ஆபிரகாம் ஐயாவுக்கு பரிசு கொடுக்கும்படியாக பால்ராஜ் ஐயாவை மணிமாறன் ஐயா வந்து நம்ம லாரன்ஸ் ஐயா அவங்களுக்கு கொடுப்பாங்க. லாரன்ஸ் ஐயா முன்னதாக வந்து ஸ்டீஃபன் ஐயா அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஸ்டீஃபன் ஐயா வந்து பால்ராஜ் ஐயா அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்பொழுது நம்ம டேவிட் ஜெபப்பா ஸ்ரீகாவுக்கும் ஜாஸ்பர் அவங்களுக்கும் அன்புக்குரிய ஆடாமையும் மணிமாறனையும் இணைந்து கொடுப்பார்கள்.
முடிச்சிடலாம். நம்ம இறுதியாக நம்ம vote of thanks சொல்லும்படியாக பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா அவங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த பட்டமளிப்பு விழா ஆராதனையின் இறுதி நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கான நன்றியுரைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இனிமையான நேரம், இனிமையான நினைவுகள், இனிமையான அனுபவங்கள். ஆமா, ரொம்ப அற்புதமான இந்த நாட்கள் இதெல்லாம் நீங்கள் என்றைக்கும் மறக்கவே முடியாது இல்லைங்களா? அல்லேலூயா. அற்புதமான அந்த கர்த்தருடைய வார்த்தைகளே நம் சீசத்துவ பயிற்சியிலே நாம் படித்துக் கொண்டோம். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீசத்துவ பயிற்சி அநாதி தேவனாகி கர்த்தர் அநாதி காலம் முதலாக திட்டமிட்டு நேர்த்தியாக நடத்தி நம்முடைய தேவனாகி கர்த்தர் இதை நிறைவேற்றி பரிசுத்தமுள்ள தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு முதலாவது நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு சதா காலமும் மகிமை 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 மகிமைக்காக கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். இந்த சீசத்துவ பயிற்சியை சத்தியமங்கலத்தில் மாத்திரமல்ல, இது போல பல ஆயிரங்களுக்கு இந்த தரிசனத்தை எடுத்து சென்று தேவராஜ்யத்தின் மகிமைக்காக இந்த வேத பாட வகுப்புகளை எல்லாம் நடத்தி கொடுத்த நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரெவரண்ட் ஆதம் ஐயா அவர்களுக்கு நாம் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சராக கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில பாக்கி. அது கேரக்டர் ஸ்டடி எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒன்னும் நம்ம எங்க இருக்கிறோன்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா? அவன் செருபாபேல், மோசே, மற்ற தேவ மனிதர்கள், 100க்கு அதிபதி, உங்க பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது நம்ம அப்படி இருந்தா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அந்த பாடத்துல கொண்டு வந்து நம்மை அருமையாக உருவாக்குற ஒரு வல்லமை கிருபையை தேவனாய் கர்த்தர் ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இரண்டாம் வருகை பற்றி எடுக்கும்போது நம்ம இங்கதான் இருக்கிறோமா, பரலோகத்துக்கே போயிட்டோமா என்கிற அளவுக்கு அந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரசன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை ஐயா கொடுப்பதிலே எவ்வளவு ஆண்டவருடைய கிருபை பெற்றவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீசத்துவ பயிற்சிக்கு பொறுப்பாக இருந்து நடத்தின நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு அந்த பொறுப்போடு நல்ல சிரித்த முகத்தோடு அவர் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற சத்தியமங்கலம் போதுகிற ஐக்கியத்தின் தலைவர் ஐஜிஓ திருச்சபையுடைய ஸ்தாபகர் நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ராஜமாணிக்க மணியை ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவ செய்தியை நமக்கு கொடுத்த நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பாஸ்டர் நம்ம ஸ்டீபன் அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிப்பதாக நேற்றைக்கு இரவும் அற்புதமான அவருடைய வார்த்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தினார்கள். நாளைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறார்கள். ஐயாவுக்காக கர்த்தரை துதிக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லா விதங்களிலும் உதவியாக இருந்து ஆதரவு அளித்து வரும் போதகர்கள் பாஸ்டர் லாரன்ஸ், பாஸ்டர் பவுல்ராஜ், பாஸ்டர் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பதாக. இந்த சீசத்துவ பயிற்சி நடைபெறுவதற்கு திருச்சபையை திறந்து கொடுத்து எல்லா பேருதவிகளையும் செய்து ஊழியத்தை நிறைவேற்றின அன்புக்கும் நம்முடைய மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் ஜெபா ஐயா அவர்களுக்கு தேனி மாதிரி வேலை செய்வாங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அற்புதமான ஒரு டீம். அல்லேலூயா. ஆமா, என்ன சொன்னாலும் செய்வாங்க. எந்த காரியத்தை வேணாலும் நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பெற்ற ராணுவம் ஆண்டவர் கர்த்தர் இந்த சபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அவர்கள் அதை அற்புதமாக பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையான
சீசத்துவ பயிற்சியில் படித்து இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 54 பேர். அது என்ன 54 நமக்கு தெரியல. ஆண்டவர் புதிய கணக்குகளை துவக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு 3, 12, 70 இதெல்லாம் தெரியும். ஆனா ஆண்டோடைய கணக்குல ஒரு 54. அன்பான ஆண்டவர், இது புதிய சரித்திரம். அன்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சீசத்துவ பயிற்சி குரூப்பே ரொம்ப வித்தியாசமான குரூப். பார்த்தீங்கன்னா இளவயது பிள்ளைகளும் இருப்பாங்க, வயதான ஐயாக்களும் அம்மாக்களும் இருப்பாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல ஒரே குடும்பத்துல மாமியாரு மருமகன் எல்லாம் உட்கார்ந்து படிக்கிறது, இது எப்படித்தான் இது நடக்கும்? எங்க மாமியார் இந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ரூமுக்கு போயிருவேன், அந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா அந்த ரூமுக்கு போயிருவேன். ஆனா இங்க மாமியாரோடு சேர்ந்து எப்படி வேதத்தை கற்றுக்கொள்வது, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த விசேஷமா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியது, கிருபை பெரியது. பரலோகத்தின் தேவன் அற்புதமான அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயம் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டிய விதங்களில கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நன்றி அறிவிப்புகளை கர்த்தராகிய ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்வாராக. அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல. யாரு? ஆமா, நீங்க ஏங்கோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபா ஐயா, டேவிட் ஜெபா ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு இந்த தரிசனத்தை சுமந்து வந்து போதர்களை எல்லாம் இணைத்து, மக்களை எல்லாம் இணைத்து மிகுந்த ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு தைரியமாக எந்த காரியத்தையும் செய்கிற ஒரு வல்லமை, ஒரு தைரியத்தை கர்த்தர் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே சமயத்துல 10 வேலை செய்வாங்க. கடினமான உழைப்பாளி. கர்த்தருடைய பிள்ளைகளை காரியத்தை முடிக்காம தூங்க மாட்டாங்க. அப்படி எங்களையும் அனுசரிச்சுக்கணும், மக்களையும் அனுசரிச்சுக்கணும், காரியங்களையும் பார்த்துக்கணும். அன்பான ஆண்டவருடைய வருகிற அவன் தேவ ஊழியர்களையும் வரவேற்கணும். எல்லா காரியத்திலும் அற்புதமாக பணியாற்றுகிற ஒரு தேவ கிருபையை அன்பின் தேவனாகிய கர்த்தர் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பலத்த கைவிட்டு பாஸ்டரா இருந்தாலும் மனைவி கொஞ்சம் முகம் வாடலாம் இருந்துட்டா அப்படியே புஷ்ன்னு எல்லாம் போய் ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால ஜேஸ்பர் நம்முடைய அன்புக்குரிய மகள் எப்போது நல்ல சிரித்த முகத்தோடு தன்னுடைய கணவரை எவ்வளவு பெரிய ஊழியத்துல அவர்கள் தாங்கி நிக்கிற ஒரு பெரிய ஒரு பலம். அல்லேலூயா. அவங்களுடைய கர்த்தருடைய பிள்ளையில உதவி, ஒத்தாசை, ஆதரவு, அன்பு, சிரிப்பு, புன்னகை இல்லை இல்லாவிட்டா இந்த ஊழியத்தில் நிறைவேற்றவே முடியாது. அன்பின் தேவனாய் கர்த்தர் மகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒரு பெரிய பலமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேசவர்களுக்கு மிகுந்த நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவதாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இது கர்த்தர் நன்றி உரைந்து வந்தோடனே விழா முடியுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இவர் தான் முடிக்க போறாருன்னு என்னை முறைச்சுதான் பாக்குறீங்க. ஏன்னா எல்லாம் இனி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டெல்லாம் கழட்டணும்னு அந்த கவலை இருக்குது. எங்களுக்கும் தான் கவலை இருக்குது. அதனால நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றுக்கும் கவலைப்படாது இருக்கிறது. நல்ல கத்தோலிக்க பிள்ளைகளே, அந்த அருமையான நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். போட்டோ எடுத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவங்க வருகிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பைபிளை படிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள உங்க குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. அடுத்த தலைமுறை வல்லமையாக எழும்பட்டும். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த நன்றிகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்துகிற எல்லா பாஸ்டர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க தான் எல்லாம் மீன் வாங்குறது, மீன் வாங்கி இப்படிலாம் அது கறி மற்ற எல்லாத்தையும் சிக்கன் எல்லாத்தையும் வாங்குறது. கிளாஸுக்கு நடக்கும். 10 பாஸ்டர்ஸ்லாம் காலைல 6 மணிக்கு நாங்கள்லாம் கூடி மீன் கடைக்கு அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாம் செய்வதற்கு
உதவியாக இருந்தாங்க. எல்லா காரியத்திலுமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே அவங்க இந்த 5 மாடியூல்ஸை முடிப்பதற்கு அவங்க தான் இதை நடத்துனாங்க. அதனால் அவங்களுக்காக ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த சபையின் பாஸ்டர் ஜெபா ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி கூட சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் சொல்லணும்ல, இன்னொரு வேலை இது. அதனால் ஐயா அவங்க வந்து பாஸ்டர் அம்மா அவங்களும் ஜேசன்னு அப்புறம் ஜெசி அவங்க மற்றும் எல்லா வாலிப பிள்ளைங்க காலையில் பார்த்தீங்கன்னா அவரு இந்த பைப்லாம் சுற்றிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா தண்ணி ஐயா சொல்ல தண்ணி பிடிங்க, அந்த டம்லாம் பிடிக்கணும், ஏன்னா சமைக்கணும்ல, அதெல்லாம் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் அவங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். மிக சிறு பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நீங்கள் கிராஜுவேட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு நிறைய அர்ப்பணிப்போடு இந்த படிப்பை நீங்கள் முடித்திருக்கிறீங்க. இதுக்கு உங்களுக்காக நாங்கள் மனதாக நாங்கள் பாசஸ்லாம் சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், சிலருக்கெல்லாம் வேலைகள்லாம் லீவு போடணும், எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து கொண்டு இதை நீங்கள் முடிப்பதற்கு தேவன் நாங்கள் கர்த்தர் இதை உதவி செய்திருக்கா. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் எலி நான் உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க வெளியிருந்து எல்லா காரியத்தையுமே அவங்க பாஸ்டர் ஜபாயாவை கூட இணைந்து அவங்க கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் மற்ற வாலிபர்கள் மற்றும் வாலிப பிள்ளைங்க, அதே போல் குணா பிரதர் அவங்க எல்லாருமே அவங்க இணைந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ரேச்சல் சிஸ்டர் அவங்க எல்லாரும் பேர் பார்த்து தான் மன்னிச்சிருங்க, எல்லாருமே வேலை செஞ்சீங்க. அதனால் அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஐயாட்ட நம்ம ராஜமாணிக்கு ஐயாட்ட இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு செக்கு கொடுத்தோன்னா அவர் எதையுமே கேட்கறதில்ல. எங்கே காமிங்க கையில் எவ்வளோ போடுறேன்னு தெரியாது அவருக்கு. அவர் தெரியாதுன்னா போட்டிருப்பேன், ஆனால் அவர் பார்க்க மாட்டார், நம்பிக்கை. அதனால் அது ஐயா அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், மனதார நன்றி செலுத்துகிறேன். எதுவுமே கேட்கறது இல்லை. ஆனாலும் எங்கள் சைடில் நானும் ஜாஸ்பரும் மற்ற ஊழியக்காரங்க எல்லாருமே நாங்கள் 100% ஆண்டவருக்கு உண்மையாகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்வோம். இந்த காரியத்தில் ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கு எப்படிலாம் இந்த ஆண்டவர் வாய்க்கை செய்யணும்னா இது நடக்காது இல்லை. அதனால் ஆண்டவர் எல்லாவற்றிலுமே கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க நாங்கள் விரும்பணும். அதே போல் இந்த 5 மாடலையும் இந்த கிராஜுவேஷன் முடிப்பதற்கு தேவனாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா விதத்துலையுமே எப்படிலாம் சிக்கனப்படுத்தி இதை பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் எல்லா பாஸ்டர்ஸும் அவங்க இணைந்து எல்லாமே உதவியாக இருந்தாங்க. அதற்காக எனக்கு எதை கேட்டாலுமே மணிமாறன் ஐயாவும் சரி, ஐயா அதை செய்யலாங்க, அதை பண்ணலாங்க அப்படின்னா சொல்லும்போது ஐயா செஞ்சிருங்க அப்படின்வாரு. அப்புறமா ஐயா அவங்க மேடம் ஐயாட்ட சொல்லுவார். எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை எல்லாருமே நேர்த்தியாக முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா விசுவாச மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஊழியரோட கூட இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க. நிறைய இடங்களில் நீங்கள் செய்வீங்க, நீங்கள் மறந்து விடக்கூடாது. எப்பயுமே ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை வந்து ஊழியக்காரர் கூட தான் நீங்கள் இணைந்து செய்யணும். அதனால் அதில் நீங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இறுதியாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு இருக்கிற இறுதியாக நம்ம ஜெபித்து ஆசீர்வாதம் போடலாம். இறுதி ஜெபத்தை நம்ம இருக்கிற பாஸ்டர் லாரன்ஸ் ஐயா அவங்க ஜெபிப்பாங்க, மணி ஐயா அவங்க ஆசீர்வாதம் கூறுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக நம்ம நீட்டி, இந்த மாநிலத்துல, இந்த மாவட்டத்துல, இந்த சத்தியமங்கலத்துல இங்க இருக்கிற இந்த திருச்சபைகளுக்கு கர்த்தர் மிக பெரிதான கிருபையை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். ஆமென். எல்லா ஆண்டுக்கும் நம்ம நன்றி செலுத்தி, ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்த கடைசி நேரத்துல கர்த்தரை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரப்பா. இந்த பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதுனால இப்பேற்பட்ட ஒரு சீஷத்துவ பயிற்சியை 1 வருடம் நடத்தி முடிக்க தேவனாகிய கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சந்தித்த எல்லா தேவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடல்களுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்குள்ளாக நல்ல ஐக்கியத்தையும் அன்பையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுக்கிற போதகர்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே தரிசனத்தோடு கூட கர்த்தாவே
ஸ்தோத்திரம். இந்த பகுதிகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க கத்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், ஒத்தாசைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில விசேஷமாய் 54 பேர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரையா கத்தருடைய பணியை தொடர்ந்து உற்சாகமாய் செய்யும்படி தேவ சமூகத்திலிருந்து அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி கத்தர் இந்த நாளை நினைத்ததுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பரலோக பிதாவே, நல்ல இரவலைக்காய் நாங்கள் துதித்து உங்க சமூகத்துல தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ கத்தாவை ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருடமாய் நடந்த ஆண்டவரே இந்த சீஷத்துவ பயிற்சியினுடைய இந்த கிராஜுவேஷன் செரமனியை கத்தர் இந்த நாளில ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருமையாய் ஆண்டவரே அற்புதமாய் பிரயோஜனமாய் ஒவ்வொரு பகுதிகளை கத்தர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுத்ததுக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. விசேஷமாய் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமா நல்ல வார்த்தைகளை கத்தர் கொடுக்கும்படி அழைத்து வந்த அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் அல்ராஜ் ஐயாக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதோ தேவ சமூகத்துல கத்தர் நிறைவேற்றின எல்லா கிரியைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருக்கு சித்தமானால் இன்னும் அநேகரை ஆண்டவரே இந்த சீஷத்துவ பயிற்சியின் மூலமாக இங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் சந்திக்கத்தக்கதாக உருவாக்க அந்த வாய்ப்புகளை கத்தர் தொடர்ந்து ஏற்படுத்தி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உழைத்த பங்கு பெற்ற பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காய் கத்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகள் முடிந்து கத்தால் ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரை செல்கிறதான வேளையில அவங்க சுகபத்திரமாய் செல்ல கத்தருடைய ஆவியான உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தருடைய பரலோகம் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா கத்தா பலன்களை கத்தர் கொடுத்து இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் தேவனுடைய சேவையில முன்னணியில நின்று கத்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும், கனம் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும், துதி உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால பிதாவே. என் ஆத்துமாவே எல்லாரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லலாமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் என் வாழ்க்கையிலேயும் செய்யப்படுவதாக. அன்று அன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம், நான் மன்னித்து விட்டேன். அதுபோல் நீர் எங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னியும். சோதனைக்குட்படாதபடி தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராக இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் டேவிட் ஜெபராஜ குறித்து அவர் சொன்னாரு, செக்கெல்லாம் சைன் பண்ணும்போது நான் சைன் பண்ணிடுவேன். நான் கேட்காட்டியும் அவர் எனக்கு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய பொறுப்பு உணர்வை அவர் உணர்ந்து செய்கிறார். அதே மாதிரி நம்ம பாஸ்டர் ரெவரண்ட் ஆடம் ஐயா கூட நிறைய இடங்கள்ல இந்த ட்ரைனிங் எல்லாம் நடத்தி இருக்கிறேன். ஆனா சத்தியம் இடத்துல பாஸ்டர் டேவிட் ஜெபராஜ், ஜாஸ்பர் அவங்க 2 பேரும் செய்கிற விதங்கள் எனக்கே ரொம்ப உற்சாகமா இருக்குதுன்னு அவர் சொன்னதாக டேவிட் ஜெபராஜ் சொன்னதா. அதனால நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர். God is faithful. அதனால உண்மையுள்ள தேவனுக்கு நாம பிள்ளைகளாகவும் ஊழியங்க செய்யறதுனால என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அதே உண்மையுள்ள தன்மையை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தொடர்ந்து உண்மையா இருப்போம். அந்த நிலைமையில பாஸ்டர் ஜெபா இருக்கிறார். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I thank God for that. ரொம்ப
ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒருவரை பார்த்து நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்கள் முன்பதாக வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லா கிராஜுவேட்ஸும் நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லா பாசஸ் நிற்பாங்க. நீங்கள் சீக்கிரமாக வரலாங்களா? எல்லா கிராஜுவேட்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ போட்டோ எடுத்த உடனே மேல எல்லாருக்கும் டிஃபன் ஆயத்தமா இருக்கு. தயவு செய்து யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. எல்லா ஆண்களுடைய பிள்ளைகளுக்கும் மேல டிஃபன் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது.